ஹாய், வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல சேவிங்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதுல சில பேர் நினைக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறத தாண்டி, சேவிங்ஸ் எங்களாலாம் பண்ண முடியுமா அப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் வந்து இது. முதல்ல நீங்க சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு சேவிங்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, அதிகமா சம்பாரிக்கிறவங்களால மட்டும் தான் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். நாங்களே ரொம்ப கம்மியா தான் வந்து சம்பாரிக்கிறோம். எங்களால எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது நெறைய பேரோட ஒரு கேள்வியா இருக்கு. சேமிப்புன்றது நம்ம வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறது தான். அது நெறைய சம்பாரிச்சா மட்டும் தான் பண்ண முடியும்லாம் கிடையாது. நம்ம நெனச்சா கண்டிப்பா எது வேணாலும் பண்ணலாம். 50,000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. 15,000 சம்பாதிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ரூ. 20,000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கவங்க தேவைகளுக்கு ஏத்த மாதிரியான செலவுகள் வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ப அத எப்படி செலவு பண்றோம்? நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையா இருக்கு? அந்த பணத்த நம்ம எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா செலவு பண்றோம்? அதுல எவ்வளோ சேவிங்ஸ் பண்றோம்? அப்படின்றதுல மட்டும் தான் நம்மளோட தாட் இருக்கணுமே தவிர, நம்மளோட வருமானம்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்மளால எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும்? அப்படின்ற தாட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கவே வந்து கூடாது. நீங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க மனசுல இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இத வந்து உடைச்சிருங்க. அம் யார் வேணாலும் சேவிங்ஸ் பண்ணலாம். அதிகமா சம்பாதிக்கிறவங்க தான் சேவிங்ஸ் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. அதே மாதிரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு காசா? இதெல்லாம் எடுத்து போட்டு, இதெல்லாம் ஒரு சேவிங்ஸா? அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஏன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 1000, 2000 எடுத்து வைக்கிறதா சேவிங்ஸா வந்து பார்க்குறாங்க. அதனால தான் வருமானம் வந்து எங்களுக்கு கம்மியா இருக்கு. எங்களால எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும்னு யோசிக்கிறாங்க. நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அது ரூ. 1 இருந்தாலும் பரவால்ல. டெய்லி ஒரு நாளைக்கு ரூ. 1 எடுத்து உங்களோட உண்டியல்ல வந்து போட்டு வைங்க. இதுக்கு வந்து அதிகமா சம்பாதிக்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு அவங்கவங்கள தேவைய பூர்த்தி பண்ற அளவுக்கு சம்பாதிக்கிறீங்க. அதுல கொஞ்சம் ஒரு மினிமமான அமௌண்ட் எடுத்து கண்டிப்பா சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வைங்க. ஆ நான் ஆல்ரெடி இது வந்து சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நானுமே என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஒரு குட்டியா ஒரு பாக்ஸ் வந்து போட்டு வச்சுப்பேன். இப்ப ஏதாவது கடைக்கு போயிட்டு வர சேஞ்ச் எல்லாம் இருந்துச்சு அப்டின்னா, அது எல்லாமே எடுத்து ஒரு அந்த உண்டியல்ல வந்து போட்டுட்டே வருவேன். அந்த உண்டியல்லாம் வந்து ஸ்பெஷலா ஒரு உண்டியல் வாங்குறதெல்லாம் வந்து இது கிடையாது. ஒரு நோட்டு போட்டு இவ்ளோ நான் சேமிச்சேன் அப்படின்னு எழுதுறதெல்லாம் வந்து கிடையாது. எனக்கு இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வந்தோம். ஒரு ரூ. 5 சேஞ்ச் இருக்கு. ஒரு ரூ. 3 சில்லற இருக்கு. இல்ல ரூ. 1 தான் இருக்கு அப்படின்னா கூட, எனக்கு அந்த ஹேபிட் வந்து எப்பவுமே இருக்கு. அந்த காயின் எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உண்டியல்ல வந்து போட்டு வந்து வச்சுருவேன். அதே மாதிரி இப்ப நான் ஒரு சீட்டு போடுறேன், இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்ட் கட்டுறேன், இல்லன்னா ஏதோ ஒரு நகைச்சீட்டு போடுறேன். அதுக்கு மாசம் மாசம் நமக்கு பணம் தேவை அப்படின்னா கூட, மொத்தமா அந்த பணத்த வந்து நான் வந்து மாசம் மாசம் எடுத்து வந்து குடுக்க வந்து மாட்டேன். ஏன்னா, எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து அவ்வளோ கிடையாது. அத தாண்டி வர பணத்த தாண்டி எனக்கு நெறைய கமிட்மெண்ட் வந்து இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 3, 4 பாக்ஸ் வந்து வச்சிருக்கேன். வெறும் நார்மல் கடுகு டப்பா, கடுகுலாம் போட்டு வைக்கிற மாரி ஒரு குட்டி டப்பா. இந்த நமக்கு ஸ்வீட் எல்லாம் வந்துச்சுன்னா, அதில அந்த டப்பாலாம் இருக்குல்ல, அந்த மாரி டப்பா. அந்த மாரி தான் நான் எடுத்து வைப்பேன். இதுக்காக ஸ்பெஷலா உண்டியல் வாங்கிலாம் வந்து சேர்த்து வைக்கிறது வந்து கிடையாது. ஒரு 4 பாக்ஸ் இருக்கு அப்டின்னா, இப்ப இன்னைக்கு எனக்கு என்னோட வருமானம் இன்னைக்கு ரூ. 500ன்னு வச்சுக்கோங்க. டெய்லி ரூ. 500 கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு என்னோட வருமானம் ரூ. 500னா, அதில நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, எடுத்து என்னோட செலவுங்களுக்கோ, இல்லன்னா என்னோட கமிட்மெண்ட்டுக்கோ எடுத்து வச்சுருவேன். அந்த ரூ. 100 இருக்கும்ல, அந்த ரூ. 100ல என்ன பண்ணுவேன்னா, 4லயும் பிரிச்சு ரூ. 20, ரூ. 20 வந்து போடுவேன். பட் ஏதோ ஒரு பாக்ஸ்ல மட்டும் என்ன பண்ணுவேன்னா, ரூ. 40 வந்து போட்டு வச்சுருவேன். அது வந்து நான் வந்து ரூ. 1,00,000 சீட் வந்து போட்டிருக்கேன். அப்ப என்னால வந்து மாசம் ரூ. 1,00,000 சீட்டுக்கு வந்து மாசம் நான் வந்து ரூ. 8,000லேருந்து ரூ. 9,000 வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து மாசத்துல இப்போ 1ஆம் தேதி ஆன உடனே நான் ரூ. 9,000 அவங்களுக்கு குடுக்கணும்னா என்னால கண்டிப்பா முடியாது. இப்ப டெய்லி ஒரு ரூ. 20, ரூ. 10, ரூ. 50 என்னோட அந்த உண்டியல் பாக்ஸ்ல நான் போட்டு வைக்கும்போது அது என்ன ஆகும் அப்டின்னா, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு மாசத்துல பார்க்கும்போது ஒரு ரூ. 2,000 ரூ. 3,000 அந்த உண்டியல்ல வந்து சேர்ந்திருக்கும். அப்போ நான் ரூ. 9,000 கட்டுற இடத்துல, இல்ல ரூ. 8,000 கட்டுற இடத்துல எனக்கு ஒரு ரூ. 3 கிடைச்சது அப்டின்னா, எனக்கு ஒரு ரூ. 5 ரெடி பண்றது ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். அதனால சேவிங்ஸ்ன்றது ரூ. 10 ரூ. 20லாம் சேர்த்து வச்சா நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரு காசா? இத சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? அப்டிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது ரூ. 1 இருந்தாலும் டெய்லி சேவிங்ஸ்ன்னு சொல்லி எடுத்து வைங்க. எல்லாமே காசு தானே. நீங்க ரூ. 1 குடுத்தா கடையில உங்களுக்கு பொருள் குடுக்காம இருக்காங்களா? இல்லல்ல. இப்ப நீங்க வந்து
ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ₹500 பொருள் வாங்குறீங்க. ரூ. 502 வந்திருக்குன்னா, அந்த ரூ. 2 வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த ரூ. 2 கேட்பாங்க. அப்ப அந்த ரூ. 2 உங்களுக்கு பணம் தான். அதனால இதெல்லாம் ஒரு காசா சேர்த்து வைக்கணும்லாம் யோசிக்காதீங்க. நீங்க புதுசா சேவிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, எல்லாமே பணம் தான். அது ரூ. 1 இருந்தாலும், ரூ. 1,00,000 இருந்தாலும், கண்டிப்பா அந்த காசுக்கான வேல்யூ வந்து இருக்கு. அதனால சேவிங்ஸ்க்கு வந்து ரூ. 500 தான் போட்டா சேவிங்ஸ், ரூ. 1000 போட்டா சேவிங்ஸ் எல்லாம் இல்ல. ரூ. 1 போட்டாலும் அது சேவிங்ஸ் தான். இன்னையிலருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி உங்களோட உண்டியல்ல கடைக்கு போயிட்டு வர சில்லற காச எடுத்து முதல்ல சேவிங்ஸா போட்டு வைக்க பழகுங்க. ஒரு ரூ. 100 கடைக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, அதுல வந்து ரூ. 70 செலவாகுது அப்படின்னா, ரூ. 30 இருக்கும். அந்த ரூ. 30ல ரூ. 20 உங்களுக்கு வந்து சேவிங்ஸ்ல ரூ. 30 போடுங்கலாம் சொல்லல. அந்த ரூ. 20 நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு வேற ஏதாவது ஒரு செலவு வரும். ஆனா அந்த ரூ. 10 இருக்கும்ல, அந்த ரூ. 10 செலவாயிடுச்சு. நான் கடைக்கு போனப்போ உங்களுக்கு ரூ. 70 தான் செலவாயிருக்கும். ஆனா ரூ. 80 செலவாயிடுச்சுன்னு நெனச்சு, ரூ. 70 செலவாயிடுச்சு. அந்த ரூ. 10 எடுத்துட்டு வந்து உண்டியல்ல போட்டு இதுவும் செலவாயிடுச்சுன்னு நெனச்சுக்கோங்க. ஏன்னா நம்மகிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் நம்ம செலவு தான் வந்து பண்ணுவோம். இந்த ரூ. 10 எடுத்து உண்டியல்ல போட்டு வைக்கிறதுனால நமக்கு எந்த நஷ்டமும் வந்துராது. கண்டிப்பா அத கடைசியா பார்க்கும்போது, நமக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டா வந்து நிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பெரிய லாஜிக் வந்து நெறைய பேர் பேசுவாங்க. சம்பாரிக்கிறதே வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே! நீ காசு சேர்த்து வச்சு என்ன பண்ண போற? அப்படியெல்லாம் வந்து என்னையே வந்து நெறைய பேர் கேட்பாங்க. ஆ சம்பாரிக்கிறதே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். நான் வந்து சேமிப்பேன். ஆனா எனக்கு வீட்டுக்கு வந்து என் பசங்களுக்கு சரியா சாப்பாடு போடாமலோ, ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணியோ, என் வீட்டுக்கு ஒரு தேவையான பொருள் வாங்காமலோ, அப்படியெல்லாம் வந்து ஒரு நாளும் என்னோட சேவிங்ஸ் வந்து இருக்காது. நான் அதான் சொல்றேன்ல, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ரூ. 1000 சேமிக்கணுன்றதெல்லாம் என்னோட எய்ம் வந்து கிடையாது. என்னோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு டெய்லி ஏதோ ஒரு சேவிங்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அது ரூ. 50 இருக்கலாம், ரூ. 1 இருக்கலாம், ரூ. 10 இருக்கலாம். சேவிங்ஸ் வந்து இருக்கணும். நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து ஒரு விஷயமும் பிளான் பண்ணி பண்ணும்போது தான் என்னோட கடன் பிரச்சனையெல்லாம் என்னால ஈஸியா வந்து முடிக்க முடியுது. சொல்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடன் பிரச்சனையில அப்படியே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நான் இதுக்காக வந்து படத்துக்கு போகாம இருக்கோமா? என் பசங்கள எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகாம இருக்கேன்னா, கிடையாது. நான் வந்து மாசத்துல வந்து 4 நாள் வெளில போக மாட்டோம். பட் மாசத்துல 1 நாள் என் பசங்கள கூட்டிட்டு போயிட்டு, அ என்னால ரூ. 2000 செலவு பண்ண முடியலனாலும், என் பசங்களுக்கு ரூ. 500 செலவு பண்ணி என்னால ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப நான் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கணக்கு பண்ணி சேமிக்கிறதுனால தான் எனக்கு வந்து ஒரு நகை வட்டி வந்து கட்ட முடியுது. நேத்து கூட ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல சொன்னது என்னன்னா, "அக்கா உங்கள பார்த்து தான் என்னோட நகைக்கெல்லாம் மாசம் மாசம் இப்ப தவறாம வட்டி வந்து கட்டுறேன்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத கேட்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. எதுக்கு இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே சம்பாரிக்கிறது வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். ஆனா, சந்தோஷமாவே இருந்துட்டே இருப்போமா சம்பாரிக்கிறப்பலாம் கேட்டா கிடையாது. ஏன் அப்டின்னா, நமக்கு வர வருமானம் ரெகுலரா தொடர்ந்து வந்துட்டே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல நம்ம லாக் ஆகுறோம் அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு அந்த சேவிங்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்கிட்ட இப்ப பணம் இருக்கு நான் செலவு பண்றேன். நாளைக்கு உன்கிட்ட எதுவுமே இல்ல. அடுத்தவங்க கிட்ட போயிட்டு எனக்கு நீ வந்து ஒரு ரூ. 1000 குடு, ரூ. 2000 குடுன்னு கேட்கறத விட ஒரு கொடுமையான விஷயம் வந்து எதுவுமே இருக்காது லைஃப்லன்னு நெனைக்கிறேன். நம்ம கேட்டு அவங்க இல்லன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு மாரி பெயின்ஃபுல்லா இருக்கும்ல. இப்ப நான் என்னோட ஜுவல்ஸ் திருப்புறதுக்காகவே, அ திருப்பி அந்த நகைய மறுபடியும் வச்சு அன்னைக்கே அமௌண்ட் ரிட்டர்ன் குடுக்குறேன்னு நெறைய பேர்ட்ட நான் கேட்கிறேன். கேட்டு அவங்க இல்லன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெயின் இருக்குல்ல. என்னடா இது நம்ம கேட்டோம். ஒரு 1 மணி நேரத்துல குடுத்துடுறேன். எனக்கு அமௌண்ட் குடுங்கன்னு கேட்கும்போது, இல்லன்னு சொல்லும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு வந்து பணத்தோட அருமைய வந்து நெறைய டைம்ல உணர்த்தும். நான் என்னோட நான் உழைச்சு சம்பாரிக்கிற காச ஒரு நாளும் ரூ. 1 கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். அதனால எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாரிக்கிறோம். சம்பாரிக்கிறது சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட லைஃப்ல நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அதனால இந்த மாரி லாஜிக்கலா பேசுறதெல்லாம் விட்டுட்டு, இன்னையிலருந்து கண்டிப்பா உங்களோட சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி ஆ எப்பவுமே முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது கண்டிப்பா எல்லாருக்கும் வருமானம்னு ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த வருமானத்துல இப்போ உங்களுக்கு ரூ. 5000 மாசம் நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க எடுத்து வைக்க வேண்டியது ரூ. 500 சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுட்டு, அடுத்தது உங்களோட செலவுகள வந்து பாருங்க. இல்லக்கா எனக்கு இதுல ஷார்டேஜ் ஆகும். அதுக்கு நான் குடுக்கணும், இதுக்கு நான் குடுக்கணும்னு யோசிச்சீங்கன்னா, இந்த ரூ. 500 நீங்க எடுத்து வைக்கிறீங்க இல்ல ரூ. 500 அந்த ரூ. 500 நீங்க சேர்த்து போட்டாலும் உங்களுக்கு வந்து வரவ தாண்டி செலவு இருக்க தான் செய்யும். அதனால எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எப்போ சம்பளம் வந்தாலுமே அதுல ரூ. 500 கண்டிப்பா எடுத்து உங்களோட சேவிங்ஸ்ல வச்சுருங்க. அந்த காசு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டேன், ஒரு சுப காரியத்துக்கு செலவு பண்ணிட்டேன்னு நெனச்சு, மாசம் மாசம் ஒரு ரூ. 500 உங்களோட சம்பள காசு. ரூ. 5000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரூ. 50,000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரூ. 5,00,000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு ரூ. 500 எடுத்து உங்களோட உண்டியல்ல சேர்த்து வைங்க. நீங்க ரூ. 5000 சம்பாதிக்கிறீங்கன்னா,
அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய் எடுத்து போட்டு வைங்க. அது செலவாயிடுச்சு, நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணோம் அப்படின்னு சந்தோஷமா வந்து எடுத்து வைங்க. ஐயோ உண்டியல்ல போடுறோமே, நம்ம என்ன பண்ண போறோம், இது உண்டியல்லே இருந்தா இது என்ன வட்டியா போட போகுது அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்ட காலத்துல கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். அதுலலாம் தப்பே கிடையாது. ஆனா, நான் வந்து பணத்த உண்டியல்ல போட்டு வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, இந்த உண்டியல் வந்து எனக்கு என்ன வட்டியா குடுக்குது? ஒண்ணுமே இல்ல. அப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க நெறைய பேர் வந்து இருப்பீங்க. ஆனா, அந்த உண்டியல் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க சேமிச்சு வைக்கிற அந்த பணம், உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான ஏதோ ஒரு காலகட்டத்தில, அது கம்மியான பணமா இருந்தாலும் உங்களுக்கு அந்த டைம்ல அது உங்களுக்கு ரொம்ப பெரிய பணமா வந்து தெரியும். அதனால சேவிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். எப்ப சம்பளம் வந்தாலுமே சில பேர் டெய்லி சம்பளம் வாங்குறவங்களா இருப்பீங்க. டெய்லி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, ஏன்னா தினக்கூலிக்கு போறவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. டெய்லி உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 200 ரூ. 300 கிடைக்குதா? ஒரு ரூ. 50 எடுத்து உண்டியல்ல கண்டிப்பா வந்து போட்டு வைங்க. ரூ. 250 உங்களோட செலவுக்கு வந்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு அந்த ரூ. 50 ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டேன். ஏதோ ஒரு சுபகாரியத்துக்கு செலவு பண்ணிட்டேன்னு நெனச்சுக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட சம்பளம் வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு விஷயம், இது இவ்வளோ லோன் கட்டணும், சீட்டு கட்டணும், இது வந்து மளிகை சாமான், இது வந்து பசங்க ஸ்கூல் ஃபீஸ்ன்னு பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு விஷயம் சேவிங்ஸ்ன்னு போட்டு வைங்க. நான் டைரி ஒண்ணு வச்சிருக்கேன். அதில மாசம் மாசம் என்னோட பேசிக்கான கமிட்மெண்ட் எல்லாமே இருக்கும். நான் வந்து இவ்ளோ செலவு பண்றேன்லாம் எழுதி வைக்க மாட்டேன். இப்ப நான் என்னோட லோன் இருக்கா, லோன் வந்து ஹோம் லோன் இருந்துச்சு, அத முடிச்சாச்சு. அத அப்படியே ஜுவல்லரி லோனா மாத்தி, ஃபர்ஸ்ட்டு என்னோட டைரியில நான் எழுதியிருக்கிறது வந்து சேவிங்ஸ் தான் இருக்கும். அந்த சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சது போக தான் என்னோட லோனுக்கானது, என்னோட மளிகை சாமானுக்கானது, பசங்களுக்கு ஃபீஸுக்கானது, என்னோட நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்றது, வைஃபை கனெக்ஷன், டிவி ரீசார்ஜ் இது எல்லாமே அடுத்தடுத்து தான் வருமே தவிர, ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னோட நோட்ல சேவிங்ஸ் தான். அதனால எவ்வளோ சம்பாரிச்சாலும் ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்க்குன்னு கொஞ்சம் காசு வந்து எடுத்து வைங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சம்பாரிக்கிறதுல கண்டிப்பா அட்லீஸ்ட் இப்ப அதான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு ரூ. 10,000 சம்பாரிக்கிறீங்க அப்படின்னா, ரூ. 1000 முடியலனாலும் ரூ. 500 சேவிங்ஸ்ல வந்து எடுத்து வைங்க. அந்த ஹேபிட்ட கண்டிப்பா கொண்டு வாங்க. நான் சம்பாதிக்கிறதே ரூ. 10,000 தான். அதுல நான் எங்கேருந்து ரூ. 1000 சேவிங்ஸ் பண்றதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயம் செலவு, அன்னைக்கு திடீர்னு ஒரு செலவு வருதுன்னு வச்சுக்கோ, ஒரு உடம்பு சரியில்ல என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாத்துக்கும் குடுத்துட்டீங்க. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி என்ன பண்ணுவீங்க? அந்த டைம்ல ஒருத்தங்க ஃபோன் பண்ணி எனக்கு ரூ. 500 குடு, ரூ. 1000 குடுன்னு கேட்பீங்களா? உங்களோட டப்பால ஒரு ரூ. 500 உங்க வீட்ல எப்பவுமே பணம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்ட வந்து குடுக்கும். ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம காசு இல்லன்னு தேடிக்கிட்டே இருப்போம். அந்த டைம்ல நமக்கு டக்குன்னு தோன்றது என்ன அப்டின்னா, இதுல இருக்குல்ல, இதுல நம்ம எடுத்துக்கலாம் அப்டின்றது. ஏன்னா நான் வந்து எடுக்கவே கூடாதுன்னு மண்ணுண்டியல் ஒண்ணு வந்து வாங்கி போட்டு வச்சிருப்பேன். அது இல்லாம இப்ப நான் வந்து சீட்டுக்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சீட்டுக்கே நான் வந்து டெய்லி வந்து ஒரு ரூ. 50 ரூ. 10 ரூ. 20 போட்டு வைக்கிறேன். அது மாசம் தான் நம்ம 1 மாசம் கழிச்சு தான் அத நான் கண்டிப்பா வந்து எடுப்பேன். அதுவரைக்கும் நடுவுல வந்து நான் எடுக்க மாட்டேன். பட் ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்டின்னா, இல்ல அது 1 மாசம் கழிச்சு தான் வந்து எடுக்கணும்லாம் இருக்க மாட்டேன். எனக்கு தேவைய தாண்டி அந்த பணம் எனக்கு முக்கியமானதே வந்து கிடையாது. அதனால ரொம்ப எமர்ஜென்சின்னும்போது நான் அதுல இருந்து ஆப்வியஸா எடுத்துப்பேன். அடுத்த நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம அடுத்தவங்க கிட்ட ரூ. 1000 கேட்கிறத விட, நம்ம வீட்ல இருந்து எடுக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி சேவிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு நீங்க யோசிக்க வேண்டியது, நீங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் தேவையில்லாத செலவுகள் கண்டிப்பா வந்து பண்ணுவீங்க. நான் ஒரு மாசமும் அப்படி நான் தேவையில்லாம இந்த மாசம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா வந்து செக் பண்ணுவேன். இப்பலாம் தேவையில்லாத செலவெல்லாம் இல்ல. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, "நீ பண்றது தான் கரெக்ட்டான விஷயம்மா. அதனால தான் உன்னால எல்லா விஷயத்தையும் நீ கரெக்ட்டா பண்றன்னு" சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். எங்க அப்பா வாயிலருந்து கேட்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, நான் வந்து இது எனக்கு என்ன தேவையோ அதுக்கான செலவு மட்டும் தான் பண்ணுவேன். அதுக்காக என் வீட்ல நல்ல சாப்பாடு இல்ல, நாங்க சந்தோஷமா இல்லாம இல்ல. வெளியில தியேட்டர்ல போயிட்டு முன்னாடியெல்லாம் மாசம் மாசம் படம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்ப டெய்லி எங்க வீட்ல படம் பார்க்குறோம் நைட்ல. சாட்டர்டே, சண்டே. ரூ. 200 ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் தியேட்டருக்கு போனா எனக்கு ரூ. 1000 ஆகுது அப்படின்னா, நான் ரூ. 200 ரீசார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா, டெய்லி நைட்டு என் பசங்களோட இப்ப ஸ்கூல் லீவு 8 மணி 8:30 மணி ஆச்சுன்னா, டெய்லி எங்களோட வீட்ல எங்களுக்கு புடிச்ச ஏதோ ஒரு படம், வெப் சீரிஸ் வந்து பார்ப்போம். நம்ம வெளியில போய் பணம் செலவு பண்ணா தான் சந்தோஷம்ன்றதெல்லாம் இல்ல. நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். எது நமக்கு சந்தோஷம்ன்றதையும் நம்ம தான் முடிவு பண்ணணும். எனக்கு தேவை நான் என் ஃபேமிலிய ரொம்ப ஹேப்பியா பார்த்துக்கணும். என் பசங்க சந்தோஷமா இருக்கணும் அவ்வளோதான். என் சின்ன பையன் சொல்லுவான், நைட் ஆச்சுன்னா ஃப்ரைடே ஈவினிங் ஆச்சுன்னா, "அம்மா இன்னைக்கு பார்ட்டி பண்ணலாமா?" அப்படின்னு கேட்பான். ஏன்னா நான் அவன அப்படி சொல்லி வச்சிருக்கேன். "தங்கம் இன்னைக்கு நம்ம வீட்ல பார்ட்டி பண்ணலாமா?" அப்படின்னு. என் பசங்களெல்லாம் ஒரு 7 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்து அனுப்பிட்டு சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் டின்னர்லாம் முடிச்சுருவோம். முடிச்சுட்டு, "தங்கம் நீங்க உள்ள போங்க. அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு எங்களுக்கு பெரிய ஸ்நாக்ஸா இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இப்ப ஏர் ஃப்ரையர் பண்ணி குடுப்பேன். அது ரெடி பண்ணிப்போம். இல்ல அப்டின்னா ஏதாவது சப்பாத்தியோ, எக் ரோலோ இந்த மாரி ஏதாவது சப்பாத்தி செய்வோம்னா, அதுல வந்து மசாலா போட்டு இல்லன்னா வந்து எக் ரோல் மாரி ரெடி பண்ணி வச்சுருவேன்.
இல்லை அப்படின்னா வாங்கிட்டு வருவேன். பொரி பூந்தி வந்து கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் வந்து படம் கொஞ்ச நேரம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வருவேன். இல்லை ஏதாவது ஜூஸ் போட்டு வைப்பேன். நடுவில் பசங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். இதுதான் என்னோட ஹாப்பினஸ்ஸா நான் பார்க்குறேன். ஏன்னா எது எனக்கு தேவை, எது என்னோட சந்தோஷம், எது என் பசங்களோட சந்தோஷம்னு டிசைட் பண்ண வேண்டியது நாங்க தான். அதனால வெளில போயிட்டு நீங்க ரூ. 2000க்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா தான் சந்தோஷம்னா கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு பணம் இருக்கும்போது என் பிள்ளைங்கள நான் கூட்டிட்டு போவேன். இல்லாத போய் என் பசங்கள நான் இப்படி சந்தோஷமா பார்த்துப்பேன். நம்ம சந்தோஷமா இருக்கணுன்றது மட்டும் தான் நம்மளோட தாட்டா இருக்கணுமே தவிர, செலவு பண்ணா தான் சந்தோஷமா இருக்கணுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால மாசம் மாசம் நீங்க என்ன செலவு பண்றீங்க தேவையில்லாதுன்றத யோசிங்க. சேவிங்ஸ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி யோசி. அதே மாதிரி சேவிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப தேவை. அது நிறைய சம்பாதிக்கணுன்றத தாண்டி நம்ம எப்படி பிளான் பண்றோமோ அதை வச்சுதான் ஏன்னா சொல்லுவாங்க நிறைய பேர், நான் வந்து மாசம் 2,00,000 சம்பாதிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. இவர் சொல்லுவார், தங்கம் நான் மாசம் இந்த மாதிரி 2,00,000 சம்பாதிச்சேன்னா நீ நேரம் வளசத்துல 2 வீடே வாங்கிட்டு இருப்பல அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு மினிமமான சம்பளம் ஒரு 40,000 45,000 எங்களுக்கு வந்து சம்பளம் வருது அப்படின்னா இஎஃப் பிஎஃப்லாம் பிடிச்சது போக 39,000 தான் என் ஹஸ்பண்டோட சேலரி வரும். அவர் ஒரு டிவி சேனல்ல ஒரு பெரிய சேனல்ல வந்து ஒர்க் பண்றாரு. ஆனா எங்களுக்கு இந்த சம்பளம் போதுமான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட் கண்டிப்பா பத்தாது தான். இருந்தாலுமே அதை வச்சே நான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவேன். நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணுவேன். இது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், இந்த காசை இதில் போடலாம், அந்த காசு அதில் போடலாம். அப்படி ஒரு ஒரு விஷயம் பார்த்து பண்ணும்போது அவர் சொல்லுவார், தங்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புலம்புறானுங்க, நான் 2,00,000 சம்பாதிக்கிறேன், 1,50,000 சம்பாதிக்கிறேன்னு. ஆனால் வந்து அவனுங்களுக்கு அதுவே பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் அவங்க வீட்டில் வந்து நல்லா சமைப்பாங்களா, எல்லாம் மாசத்துல டெய் வீட்டில் சரியாக சமைக்கிறது கூட இல்லைடா, டெய்லி ஹோட்டலில் தாண்டா சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருமானத்தை வச்சே நீ இவ்வளோ பண்ற. பட் இன்னும் நமக்கு வருமானம் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா, நீ எவ்வளோ விஷயம் பண்ணுவ அப்படின்னு கேட்பாரு. அதனால வருமானம்ன்றது விஷயமே வந்து கிடையாது. நம்ம அந்த விஷயத்துக்காக எவ்வளோ பிளான் பண்றோன்றது தான் வந்து முக்கியம். நான் பிளான் பண்ணி என்னோட ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து யோசிப்பேன். இதை இதில தூக்கி போடணும், இதை இப்படி பண்ணலாம், இதை மாத்தி இதில பண்ணலாம். இவரு கேட்பாரு, தங்க எப்புட்றா அப்படிலாம் உனக்கு தோணுது? 24 மணி நேரமும் என்னோட யோசனை இதுவா தான் இருக்கும். என்ன பண்ணலாம்? நம்ம பிரச்சனையை தாண்டி நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? இந்த கமிட்மெண்ட் எப்படி முடிக்கலாம்? வர பணத்த வச்சு இது எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம்? அப்படின்றது மட்டும் தான் வந்து யோசிக்கலாம். இது என்னால மட்டுமா முடியும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. எல்லாராலயும் முடியும். கொஞ்சம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, உங்களாலயுமே கண்டிப்பா வந்து முடியும். சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்க. சேவிங்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.